வந்திருக்கேன் கேக்குறீங்களா? நம்ம வெளியில சன்ல போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிழல் கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உந்தனமானவனே மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்படி நம்மளுக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மரத்தோட நிழலே நம்மளுக்கு சூப்பரா இருக்குன்னா, நம்மளே சன்ல இருந்து பாதுகாக்குதுன்னா, மரத்தை படைச்ச நம்ம காடோட நிழலு எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க கெட்ட கெட்ட விஷயத்தங்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிகமா நம்மளை பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதனால காடோட நிழலை விட்டு நம்ம வெளியே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், போயிடக்கூடாது. நம்ம காட் நம்மள அவரோட நிழல்லையே நம்மள வச்சுக்கணும்னு நினைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவருக்கு ஓபே பண்ணி அவரு சொல்றதுக்கெல்லாம் கீழ்படிஞ்சு அவரோட நிழல்லையே நிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் காடோட நிழல்ல இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேஃபா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.